இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகருக்கு அநேக விருப்பங்கள் உண்டு. பிள்ளைகளை நல்ல முறையில் படிக்க வைக்கணும், நான் நல்லா இருக்கணும், என்னுடைய காரியத்தில் ஒரு மேன்மையாக நான் இருக்கணும், என் புருஷனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் சம்பாத்தியம் நல்லபடியாக இருக்கணும், நான் வியாதி இல்லாமல் சுகமாய் இருக்கணும், எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு கார் வேணும். இப்படிப்பட்டதான உலக காரியங்களில் அநேக விருப்பத்தோடு காணப்படுவார்கள். ஆவிக்குரிய காரியங்களில் அநேக ஜனங்கள் எனக்கு கிருபை வேணும், அபிஷேகம் வேணும், ஆண்டவரோடு நான் பேசணும், ஆண்டவரோடு நான் தொடர்பில் இருக்கணும். இப்படிப்பட்ட காரியங்களில் ஒரு சிலர் விருப்பப்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்பினதை என்னிடத்தில் கேள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இவ்வாறாக சொல்லுகிறது, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். வேதம் சொல்லுகிறது, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னெல்லாம் விரும்புகிறையோ அதை என்னிடத்தில் கேளு. மனுஷரிடத்தில் கேட்டால் அதை வாங்கி தர மாட்டாங்க, புருஷனிடத்தில் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க, பிள்ளையினிடத்தில் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க, சொந்தக்காரங்களிடத்தில் கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க. ஆனால் உனக்கு நான் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறேன். உனக்கு என்ன தேவையோ நீ அதை என்னிடத்தில் கேளு. உனக்கு ஞானம் வேணுமா, கிருபை வேணுமா, தாளந்து வேணுமா, அபிஷேகம் வேணுமா, உனக்கு என்னென்ன வேணுமோ அதை நீ என்னிடத்தில் கேளு, நான் அதை உனக்கு தருவேன்னு சொல்லி ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கி அநேக குடும்பங்களில் நான் ஏழ்மையாக இருக்கிறேன், சிரமப்பட்டு போய் இருக்கிறேன், என்னுடைய காரியத்தை ஜெயமாய் நடத்துவதற்கு யாருமே இல்லை, எனக்கு துணையாய் நிற்பதற்கு யாருமே இல்லை என்று அநேகர் ஏக்கத்தோடு இருக்கிறார்கள். நான் யாரிடத்தில் போய் கேட்பேன்? என்னுடைய காரியத்தை யார் நிறைவேற்றி தருவான்? என் இருதயத்தில் அநேக ஆசைகள் இருக்கிறது. அந்த ஆசைகளெல்லாம் எப்படி நிறைவேற்றப்படும்? நான் சின்னதை தானே வேலை செய்கிறேன், நான் சின்னதை தானே கடை வச்சிருக்கிறேன், நான் சின்ன தொழில் தானே பண்ணுறேன், என்னுடைய வருமானமோ குறைவாக இருக்கிறது, ஆனால் என்னுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விருப்பம் பெரிதாக இருக்கிறதே, இதை யார் நிறைவேற்றி தருவான்? என்னுடைய ஜீவன் போகிறதுக்குள்ளாடி என்னுடைய காரியம் நடக்குமா, நடக்காதா, இதில் நான் எப்படி முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இன்றைக்கி அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, இந்த மாயான உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய கண்களுக்கு முன்பாக அநேக இச்சைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய கண்கள் பலதை பார்க்கும்போது நமக்குள்ளாடியே ஒரு ஆசை தோன்றுகிறது. நானும் அந்த மாதிரி இருக்க மாட்டேனா, நானும் அந்த மாதிரி பெரிய வீட்டில் வாழ மாட்டேனா, நானும் அந்த மாதிரி ஆடம்பரமான காரில் போக மாட்டேனா அப்படின்னு சொல்லக்கூடிய இருதயம் நம்முடைய ஆசையை தூண்டிவிடுகிறது. நம்முடைய சிந்தனையில் இந்த எண்ணங்கள் வருவதனால என்னால் இதை வாங்க முடியாது, என்னால் இதை செய்ய முடியாது, என்னுடைய ஆசை நிறைவேறாமலேயே மண்ணுக்குள்ளாடியே புதைக்கப்பட்டு போய்விடுமோன்னு சொல்லக்கூடிய அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு எல்லாவற்றையும் செய்து தரப்போகிறேன். வியாதியோடு இருக்கிறியா, உனக்கு சுகம் வேணுமா, என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு செய்து தரப்போகிறேன். அபிஷேகம் வேணுமா, அந்நிய பாஷையின் வரங்கள் வேணுமா, ஆவியின் கனி வேணுமா, என்ன வேணுமோ உன் குடும்பத்தில் உனக்கு என்ன வேணுமோ அதை நீ என்னிடத்தில் கேளு, நான் உனக்கு அதை தருவேன் என்று ஆண்டவர் அதை சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும்போது
நீ ஏன் பயப்பட்டு கொண்டே இருக்கிற? ஒரு காரியத்தை கேட்கறதுக்கு ஏன் பயப்படுகிற? ஒரு அப்பா கிட்ட கேட்குறது மாதிரி நீ என்னிடத்தில் கேளு. நீ என்னிடத்தில் கேட்டால் தானே நான் உனக்கு தர முடியும். நீ கேட்காம இருந்தால் நான் எப்படிப்பா தருவேன்? நீ ஜெபத்தில் இறங்கி வா, நீ வேதம் வாசி, என்னோடு தொடர்பில் இரு, என் சத்தத்தை கேளு. நான் உனக்கு ஆலோசனை தந்து நான் உன்னை வழி நடத்துகிற தகப்பன். உன்னை நான் பாவ வழியில் விட்டுவிட மாட்டேன். உன்னை நான் அசிங்கமான வழியில் கூட்டி செல்ல மாட்டேன். உன்னை தீங்கான காரியத்தை செய்ய தூண்ட மாட்டேன். நீ என்னோடு இருப்பாயானால் நீ மேன்மை அடைவாய். உனக்கு வேண்டியவைகளை எல்லாம் நான் உனக்கு செய்து தருவேன். நீ கேட்பவைகளையும் கேட்காதவைகளையும் நான் உனக்கு நிறைவேற்றி தருவேன். நான் உன் தகப்பன் என்பதை அவர் மீண்டும் மீண்டும் இன்றைய காலை பொழுதில் நினைவூட்டி கொண்டிருக்கிறார். அநேகர் தகப்பனை மறந்து, ஆண்டவர் என்னை இல்லை, என்னுடைய காரியத்தில் ஒரு ஜெயம் நடக்கலை, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், நான் ஆண்டவரிடத்தில் அநேக முறை கேட்டுவிட்டேன், ஆனாலும் அவர் என்னுடைய காரியத்தில் எதையுமே செய்யவில்லை என்று எத்தனை பேர் ஏக்கத்தோடு பாரத்தோடு கவலையோடு துக்கித்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நீ விண்ணப்பித்ததையெல்லாம் நான் கேட்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். நீ கேட்பவைகளை எல்லாம் நான் உனக்கு செய்து தர சர்வ வல்லமை உள்ளவராய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆணித்தரமாய் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்கப்பா. நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று எங்கள்கிட்டயே நீங்கள் சொல்கிறீங்களே ஆண்டவரே. இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் கேட்கிறோம். என்னிடத்தில் இருக்கக்கூடிய இந்த வியாதிகள் மாறட்டும், சுகர் பிரச்சனைகள் மாறட்டும், தைராய்டு பிரச்சனைகள் மாறட்டும், முழங்கால் வலிகள் மாறட்டும், இடுப்பு வேதனைகள் மாறட்டும், சரீரத்தில் எந்தெந்த இடத்துல வியாதிகள் இருக்கிறதோ தோல் பிரச்சனைகள் மாறட்டும், எந்தெந்த இடங்களில் ஆண்டவரே விடுவிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே மருத்துவர்களால் கைவிடப்பட்டு இனி இப்படித்தான் உன்னுடைய காலம் முழுவதும் இப்படியேத்தான் இருக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் எழுதி குறித்து கொடுத்திருக்கலாம். ஆனால் என் தேவனிடத்தில் நான் கேட்கும்போது அவர் எனக்கு சுகத்தை தர சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ என்னிடத்தில் உனக்கு விருப்பமானதை கேளுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம். இழந்து போன அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா, அந்நிய பாஷையின் வரங்களை தாங்க, வல்லமையை தாங்க, கிருபையை தாங்க. தாளந்துகளை இழந்து நிற்கிறோம், தாளந்துகளை தாங்க ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பம் கட்டி எழுப்பப்படட்டும். யாரை கொண்டாகிலும் ஆண்டவரே நீர் செய்வீர் என்பதை நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தாங்க ஆண்டவரே. அப்பா, பள்ளிகளுடைய நாட்கள் வருகிறது, கல்வி காரியத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த தேவைகளை எல்லாம் தேவன் நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் ஆண்டவரே நீர் என்னெல்லாம் அவர்கள் கேட்கிறார்களோ, என்னெல்லாம் விண்ணப்பத்தை வைத்தார்களோ அவைகளையெல்லாம் தேவன் நிறைவேற்றி சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே உலகம் மாம்சம் பிசாசங்களை தொடாதபடிக்கு தேவன் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த கண்ணிகளும் தொட்டுவிடக்கூடாது, மரண கண்ணிகள் தொட்டுவிடக்கூடாது. நீடிய ஆயுளை தேவன் கொடுத்து சுகபல ஆரோக்கியத்தோடு தேவன் அவர்களை வழிநடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசைகளை நிறைவேற்றி கொடுங்கப்பா. அவர்கள் அந்த ஆசைகளை தன்னுடைய கண்கள் காணணும் ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்ல ஆண்டவரே. சொந்த கண்களால் அவைகளை காணக்கூடிய அந்த பாக்கியத்தை தேவன் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.